அன்பார்ந்த சகோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவை ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாள் 23ஆம் தேதி நவம்பர் மாதத்தில் இதனுடைய அனுக்கிரக ஆசீர்வாதம் உங்களிடத்தில் இருக்கின்றது. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் நாங்கள் எமது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பானவர்களே, உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். இலவசமாக உங்களுக்கு தேவை பணியில் நாங்கள் சேவை செய்ய வாஞ்சையுடன் காத்திருக்கின்றோம். ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய எழுத்தின் சிந்தனைகளும் தியானங்களும் உம்முடைய சமூகத்துக்கு உகந்தனவாய் இருக்கட்டும். இவ்வேளையிலும் கர்த்தாவே, சரீர வியாதியிலும் மன உளைச்சல்களிலும் இருக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். கர்த்தாவே, சரீர வியாதியில் இருக்கும் பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடும். கர்த்தாவே, இவ்வேளையிலும் விசேஷித்த நாட்களை கொண்டாடும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இவ்வேளையிலே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தாவே, அடியேனை உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பி நீங்கள் பேசுங்கள், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தை, உம்முடைய திறவுகோல் எங்கள் கரங்களில் உம்முடைய அனுக்கிரகத்தினால் கிடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமீன். அன்பானவர்களே, வேத பாடமாக வெளிப்படுத்திய நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஆம் அன்பானவர்களே, அழகாக தேவன் பிலதெல்பியா சபைக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எனக்கும் கூறுகின்றார். தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கின்றவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகின்றவரும் சொல்லுகின்றார். இங்கு வெளிப்படுத்த நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கூறப்படுகின்றார், இயேசு, இதோ நான் சதா காலங்களில் உயிரோடு இருக்கின்றேன், பாதாளத்தின் திறவுகோலை எடுத்து விட்டேன். அந்த பாதாளம், அதன் திறவுகோலை அங்கு பிசாசு அங்கு ஆதாம் ஏவாள் மூலம் அங்கு எடுத்துக் கொள்கின்றான், கைப்பற்றிக் கொள்கின்றான். இயேசு தன்னுடைய மரணத்தினால் அதை வென்று மரணத்தை ஜெயித்து எங்களுக்கு வெற்றியை தந்திருக்கின்றார். அதன் தாற்பயம் பெரியது. அன்பானவர்களே, அவர் அதிகாரத்தின் திறவுகோலை உடையவர். இங்கு எதற்காக தாவீதின் திறவுகோல் என்று கூறப்படுகிற தாவீதின் குமாரன் இயேசு? தாவீது சுருக்கமாக கூறப்பட்டால் அவருடைய பிறப்பில் மத்தேயுவில் அங்கு ஈசாய் தாவீது அரசனை பெற்றார். பிறக்கும் பொழுதே தாவீது அரசனாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பிறக்கும் முன்பே அங்கு இறைவனால் தீர்மானிக்கப்பட்டுத்தான் தாவீது பிறக்கின்றார். அதன் தாற்பயம், அதன் விளக்கங்கள் அதிகம். அதை இப்பொழுது நான் விளக்கம் இல்லை. மத்தேயுவில் தெளிவாக இருக்கின்றது. ஈசாய் தாவீது அரசனை, எவரும் அரசனை பெற்றார் என்று கூறவில்லை. ஆனால் தாவீது பிறக்கும் பொழுதே இறைவனால் முன்கூட்டிய தீர்மானத்தின்படி அரசனாக பிறந்தார். சவுலை இறைவன் தள்ளிவிட்டு தனக்கேற்ற மகனாக தாவீதை தெரிந்து கொண்டார். எதற்காக? அவர் அரசனாக மட்டுமல்ல, ஆசாரியராகவும் அங்கு தாவீதை இறைவன் அபிஷேகம் பண்ணினார். அரசனாகவும் ஆசாரியராகவும். அதே போல எம்பெருமான் இயேசுவும் அரசன், நித்திய அரசன், நித்திய ஆசாரியன், பிரதான ஆசாரியன். அன்பானவர்களே, இதன் விளக்கம் அதிகம். இதை சுருக்கமாக அதைத்தான் இங்கே வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் கூறப்படுகின்றது. அன்பானவர்களே, இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் எமக்கு அதிகாரத்தை தந்திருக்கின்றார். இன்று உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள், சூழ்நிலைகள், வேதனைகள், ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கின்றதா? ஆசீர்வாதத்தின் கதவுகள் மூடப்பட்டு இருக்கின்றதா? வியாதி, வேலையில்லா சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள், அநேக சூழ்நிலைகளில் உங்கள் ஆசீர்வாதத்தின் கதவு அடைக்கப்பட்டு இருக்கின்றதா? ஆண்டவர் அண்டை வாருங்கள்.
தட்டுங்கள், திறக்கப்படும். கேளுங்கள், கண்டடைவீர்கள். ஆம், அந்த திறவுகோலை உடைய தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தருகிறார். அவர் அண்டே வருவீர்களா? தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார்.